நாம படித்த கெமிஸ்ட்ரி புத்தகத்திற்கும் உலக நாடுகளுக்கு அமைதி ஒப்பந்தத்திற்கும் இடையில் கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரே தனிமம் என்னவென்றால் அது யூரேனியம் தான். உலக நாடுகள் இந்த யூரேனியத்திற்காக தான் சண்டையிட்டு வருகிறது. இது குறித்து நாம் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு இது ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது என்பதை பார்க்கலாம். யூரேனியம் என்பது கனமான வெள்ளி போன்று இருக்கும் ஒரு உலோகமாகும். 1789 ஆண்டு ஜெர்மன் வேதியியலாளர் மார்டின் ஹென்ரிச் கிளாப்ரோத் என்பவரால் கண்டறியப்பட்டது. இதற்கு 8 ஆண்டுகளுக்கு முன்புதான் யூரேனஸ் கோள் கண்டறியப்பட்டதால் இதன் நினைவாக இதற்கு யூரேனியம் என பெயரிட்டுள்ளனர். யூரேனியம் எங்கிருந்துதான் கிடைக்கிறது? நீங்கள் நினைப்பது போல அரிதான ஒன்றல்ல. இது தங்கம் வெள்ளியை விடவும் அதிக அளவில் கிடைக்கக்கூடியதுதான். மண், பாறை மற்றும் நீரிலும் கூட இது கிடைக்கும். குறிப்பாக கஜகஸ்தான், கனடா, ஆஸ்திரேலியா, நமீபியா, ரஷ்யா நாடுகளில் யூரேனியம் அதிகம் கிடைக்கும். இது மற்ற உலோகங்களைப் போலவே சுரங்கங்கள் மூலம் வெட்டி எடுக்கப்படுகிறது. சுரங்கத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்படும் யூரேனிய தாதுவை சுத்திகரித்து தூளாக மாற்றும் போது அது மஞ்சள் நிறத்தில் இருப்பதால் இதனை எல்லோ கேக் என்றும் அழைக்கின்றனர். ஒரு அணு உலையில் நியூட்ரானை கொண்டு யூரேனியம் அணுவை போடும்போது அணு இரண்டாக பிளந்து வெப்பத்தை வெளியிடும். அதனுடன் பல நியூட்ரான்களையும் அது வெளியிடுகிறது. புதிய நியூட்ரான்கள் மற்ற அணுக்களை தாக்கி அவற்றையும் பிளக்க செய்கின்றது. இதுவே செயின் ரியாக்ஷன் என்றும் அழைக்கின்றனர். அணுமின் உற்பத்தி நிலையத்தில் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் இந்த செயின் ரியாக்ஷன் நடத்தப்படும். அங்குள்ள கண்ட்ரோல் ராட்கள் உபரி நியூட்ரான்களை உறிஞ்சிவிடும். இதனால் அது அணுகுண்டுகளைப் போல வெடித்து சிதறாது. இதனால் ரியாக்ஷன் சீராக தொடர்ந்து மின்சாரம் உற்பத்தியாகிறது. இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸும் ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் நடந்து முடியும். எனவே யூரேனியத்தின் செறிவூட்டல் ரொம்பவே முக்கியம். இதை கண்காணிக்க IAEA எனப்படும் சர்வதேச அணுசக்தி முகமை உருவாக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு யூரேனியம் மின்சாரத்திற்காக பயன்படுத்தப்படுகிறதா அல்லது அணு ஆயுதங்களுக்காக என்பதை இது உறுதி செய்கிறது. சர்வதேச அளவில் வடகொரியா தனது செறிவூட்டல் பணிகளை வேகமாக மேற்கொண்டு வருகிறது. வடகொரியா தனது யோங்பியான் அணுசக்தி நிலையத்தை விரிவுபடுத்தி வருவதாக IAEA கூறுகிறது. தங்களது யூரேனியம் செறிவூட்டும் திறனை அதிகரிப்பதன் மூலம் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளனர். இது வடகொரியாவையே ஒரு வெடிமருந்து கிடங்காக மாற்றும் ஆபத்து இருக்கிறது. ஈரானின் நிலைமை இப்போது ஒரு இக்கட்டான நிலையை எட்டியுள்ளது. 2025 மீண்டும் ஐநா தடைகள் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து இஸ்பஹான் மற்றும் போர்டோ போன்ற முக்கிய இடங்களுக்கு சர்வதேச ஆய்வாளர்கள் செல்வதை ஈரான் தடுத்துள்ளனர். ஈரானிடம் 60% வரை செறிவூட்டப்பட்ட யூரேனியம் உள்ளதாக கூறப்படுகிறது. இது இன்னும் ஆயுத தரம்